ஃப்ரைடே மார்னிங் எந்திரிக்கும்போதே இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது சண்டேக்கு அப்படி சொல்லி யோசிப்போம். சண்டே வந்தால் ரெஸ்ட் எடுக்கலாம், லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அன்னைக்கு தான் சீக்கிரமாக எந்திரிப்போம். ஆனால் நினைக்கிறது சண்டே வரப்போகுது அப்படின்ட்டு தான். மார்னிங் எந்திரிச்சு தட்டைப்பயிறு குழம்பும், பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தட்டைப்பயிறு வந்து விசில் விட்டு எடுத்துட்டேன். பீட்ரூட்டும் பொரியலுக்கு வதக்கி விட்டுட்டேன். அதுக்கு தேவையான தேங்காய் துருவலும் துருவி எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா குழம்பு தூளும், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியும் கொடுக்கும். இன்னொன்று குழம்பு வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால் எல்லா குழம்புக்குமே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணி குழம்பு எடுத்து தட்டைப்பயிறு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் பொரியலும் தட்டைப்பயிறு குழம்பும்.